தெய்வத்தின் முன் ஒருபோதும் நீதி தவறாதுங்க. அவரவர் வினைக்கேற்ப தான் அவரவர் வாழ்க்கை அமையும். இதை பற்றி தாங்க ஒரு சின்ன கதையுடன் நம்ம இதை பார்ப்போம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். இது நம்ம நம்ம கௌரவர்கள் தந்தையான திருதராஷ்டிரருங்க பெரு சோகத்தோட அரசவையில் அமர்ந்திருக்கிறாரு. குருச்சேத்திர போர் முடிந்து அவரது 100 பிள்ளைகளும் மரணத்தை தழுவி இருந்தாங்க. போருக்கு பின் ஒரு நாள் கிருஷ்ணரை சந்திக்கிறார் திருதராஷ்டிரர். கிருஷ்ணா, நான் ஒரு குருடனாக இருந்தாலும் நீதிமானாக விதுரனின் சொல்ல கேட்டுதானே தர்மநாயகத்துடன் அரசாட்சி செஞ்சு வந்தேன். அப்படி இருந்தும் இப்பொழுது என் பிள்ளை 100 பிள்ளைகளையும் இழந்து தவிக்கிறேனே, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, திருதராஷ்டிரா, உங்களுக்கு தான் நான் ஒரு கதை சொல்கிறேன். அதை முடிவில் ஒரு கேள்வியும் கேட்பேன். அது நீங்கள் சரியாக பதிலை சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு நான் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என சொல்லிவிட்டு அந்த கதையை சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அந்த கதையை ஆரம்பிக்கிறப்ப ஒரு ராஜ்யத்தில் நீதி தவறாத ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவங்ககிட்ட மிக ஏழ்மையான நிலைமையில் ஒரு சமையல்காரர் சேர்ந்தார். அந்த சமையல்காரன் பணியில் சேர்ந்து நல்லா சமைச்சு மிகவும் சுவையாக சமையல் பண்ணி இந்த அரசரை நல்லா கவனித்து சிறப்பான முறையில் கவனித்து அந்த முயற்சி நல்லா கவனிக்கணும்னு சொல்லி நல்லா கவனிச்சிக்கிட்டு வர அந்த முயற்சியின் காரணமாக வெறுவிலே பெரிய தலைமை சமையல்காரனாக மாறிடுறாரு. அதன் பின்னர் மன்னருக்கு விதவிதமாக வித்தியாசமான சுவையில் உணவுகள்லாம் செஞ்சு பரிமாறுறாரு. எல்லாத்துக்கும் நல்ல பரிமாற்றமெல்லாம் நடந்து நல்ல சுவையான உணவுகளாக டெய்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவுகள். அதன்படி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அரண்மனை குளத்தில் இருந்து ஒரு அன்னத்தோட குஞ்சை பிடிச்சிட்டு பதப்படுத்தி சமையல் பண்ணி அரசருக்கு வைக்கிறாரு. அரசருக்கு அது எந்த உணவுன்னே தெரியாமலே அதை சுவையில் அதை வணங்கிடுறாரு அரசர். உடனே அடிக்கடி எனக்கு அதையே செஞ்சு கொடுன்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அதே அவரும் நிறைய அதையே சமைச்சு கொடுத்து அரசர்கிட்டேருந்து நிறைய பரிசு பொருள்கள்லாம் வாங்கிக்கிறாரு. இது தாங்க கதை. இதோட இப்போ கதை முடிஞ்சிச்சு கொடுத்து. இப்போ அந்த கிருஷ்ணர் கேள்வி கேட்டார், இப்போ சொல்லுங்கள் திருதராஷ்டிர மன்னன் திருதராஷ்டிர மன்னன் சமையல் இருவரில் யார் தவறிச்சதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலான்னு கேட்குறாங்க. இதை ஒரு முறை வசிஷ்ட மகரிஷி சமையல்காரனுக்கும் புலால் உணவை வச்ச வசிஷ்டருக்கு வைத்துட்டான். ஒரு சமையல்காரன் வசிஷ்டருக்கு வச்சான். ஆனால் அதை வசிஷ்டர் என்ன பண்ணார், கண்டுபிடிச்சி அவனுக்கு சாபம் விட்டார். அந்த விவேகம், எச்சரிக்கையும் உணர்வும் இந்த மன்னனிடம் இல்லையே. சமையல்காரன் பணம் பரிசு ஆசைப்படுறவன் தான். அதனால் அவன் செய்த தவறு சிறியதுதான். ஆனால் பல நாட்களாக புலால் உண்டு அதை கண்டுபிடிக்க முடியாத மன்னன் தான் அதிகம் தவறளித்தான். புரியுதா என்று பதிலளித்தார் திருதராஷ்டிரன். இதுதாங்க திருதராஷ்டிரன் பதிலளித்தார் கிருஷ்ணருக்கு. புன்னகித்த கிருஷ்ணன் சொன்னார், திருதராஷ்டிர, ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னன் செய்ததே தவறுன்னு சொல்கிறீங்க. அத்தகைய நீதி தவறாமையில்தான் பீஷ்மர், துரோணர் போன்ற சான்றோர் சபையில் சான்றோர்கள் உங்கள் சபையில் அமர்த்தியது. நல்ல மனைவி, 100 பிள்ளைகள் என நல்ல வாழ்க்கையும் தந்தது. ஆனால் நான் சொன்ன கதை இருக்க அது வேறு தங்களை பற்றியது தான். சென்ற பிறவியில் நீங்கள் தான் 100 அன்னக்குஞ்சுகளை உணவாக சாப்பிட்ருக்கிறீர்கள். அந்த அன்னக்குஞ்சுகள் அதன் தாய் பறவையும் எத்தனை வேதனை அடைஞ்சிருக்கும் என்பது புரிய வைக்க தான் தாங்களின் 100 பிள்ளைகள் இழந்து இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். முற்பிறவியில் தினம் பார்த்து சைவ அசைவ உணவுகளுக்கிடையே வேறுபாடுகள் கூட தெரியல. பிறகு எதற்கு உங்களுக்கு கண்? அதனால தான் குருடனாய் பிறந்தீர்கள். இதை மாதிரி தாங்க நம்ம செய்த தெய்வத்தின் முன் ஒருபோதும் நீதி தவறாது. அவரவர் வினைவுக்கேற்ற வாழ்வு தான் அவரவருக்கு வாழ்வு அமையும் என்று கிருஷ்ணர் முடித்தார். இதை போல தாங்க நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் நம்ம அனுபவிக்கணும். அதனால் நம்ம இருக்கிற காலத்தில் எவ்வளவு நம்மளால் கெடுதல் இல்லாமல் வாழ முடியுமோ அதற்கு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இதுக்கு இந்த கதை நடந்த கதை, நமக்கு எல்லாருமே தெரிந்த கதை ஒரு உதாரணமாக இருக்கிறது. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.